ஹலோ. ஏண்டா சதீஷ், பிருத்வி. நான் எவ்வளவு நேரமா உனக்கு ட்ரை பண்றேன் தெரியுமா? என்னடா லவ் மூட்ல இருந்தியா? மனசுக்குள்ளேயே கோட்டை கட்டிட்டு சந்தியாவை கோட்டை விட்டுற போறடா? அதெல்லாம் ஒண்ணுலடா. டேய், சந்தியாவோட தங்கச்சி திவ்யா கேஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு? கை கெட்டின தூரத்துல இருந்துச்சு, ஆனா இப்ப கை நழுவி போயிடுச்சு. என்னடா சொல்ற? திவ்யாவை கொலை பண்ண கொலைகாரனை யாரோ கொன்னுட்டு இருக்காங்கடா. கொலைகாரனை நாங்க நெருங்கி பிடிக்க போற நேரத்துல அவனை கொலை பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ். திவ்யாவை கொன்னவனை யாரோ கொன்றிருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கும் திவ்யா கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும்ல? அவங்கள தேடலையா? தேடாம இருப்போமா? திவ்யாவை கொண்ட கொலைகார மணியை கொண்டவங்க ஒருவேளை முன் விரோதத்துல கூட கொண்டு இருக்கலாம்ல. எதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாதுடா. ஆதாரங்கள் கையில கிடைச்சாதான் ஒருத்தனை குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரி, எனக்கு ஸ்டேஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, வச்சிட்டுமா? சரி. திவ்யாவை கொண்ட மணியை யார் கொண்டு இருப்பாங்க? என்னது, இந்த கேஸ் வளர்ந்துகிட்டே போகுது. செல்வம், நீயும் கிரிமினல், நானும் கிரிமினல். ஆனா எப்பவும் நான் தான் நம்பர் 1 கிரிமினல். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ என்ன மாட்டி விட்டுற கூடாது. அதுக்காக தான் நீ பண்ண தப்பே இல்லாம மறைஞ்சு நின்னு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஒரிஜினல் வீடியோ. இத மட்டும் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணன்னு வெச்சுக்கோயேன், ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ், கோடிக்கணக்கான லைக்ஸ் எல்லாம் வந்து கொட்டும். அடேங்கப்பா செல்வம், உனக்கு ஆயுசு 100டா. ஆனா என்கிட்ட மாட்டிக்கிட்டல, இனி அல்பாயுசுதான். அண்ணா சொல்லுங்கண்ணே. நம்ம 2 பேரும் போட்ட பிளான் மாதிரி திவ்யாவை கொலை பண்ண மணியை வர வச்சு நான் அவனை கொன்னு பரலோகம் அனுப்பிச்சு வச்சுட்டேன். அப்படியா செல்வம்? மணியை கொன்னுட்டியா? ஏன் செல்வம் என்ன கூப்பிடல? நானும் உனக்கு துணையா வந்து நின்னு இருப்பேன்ல. சுசி, 1000 தான் இருந்தாலும் நீ பொம்பளை. நீ கண்ணால பார்த்தன்னு வச்சுக்க, அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவ. அதனாலதான் உன்னை கூப்பிடல சுசி. அப்படியா? ஆமாமா, அதுவும் சரிதான். செல்வம், அப்புறம் ஜாக்கிரதையா இரு என்ன? போலீஸ் மோப்பம் புடிச்சு உன்கிட்ட வந்துட போகுது. இத பாரு சுசி, நான் மணிய கொலை பண்ணதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. திவ்யாவை கொலை பண்ணதுக்கு ஆதாரத்தை அவன் கையாலேயே எழுத வச்சு அவனையே அனுப்பிச்சு வச்சேன். நீ பயப்படாத சுசி, நான் மணியை கொலை பண்ணதுக்கு ஒரு தடயமும் கிடைக்காது. என்ன நினைச்சு நீ பயப்படவே பயப்படாத. போனை வைக்கிறேன். இவன் தடையும் யாருக்கும் கிடைக்காதான். செல்வம், உன் கழுத்து என் கையில. சந்தியா, அப்பா டிஃபன் ரெடியாம்மா? ரெடி ஆயிடுச்சுப்பா. சரிம்மா, சாப்பிடலாம், உட்காருங்க. டிஃபன் சாப்பிட்டு அப்பா தாசில்தார் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏன்பா, தாசில்தார் ஆஃபீஸில் என்ன வேலை உங்களுக்கு? திவ்யாவோட டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும்மா.
+2 ரிசல்ட் வந்த அன்னைக்கு கடைக்கு வந்தா. நான் கடையில் அப்ப பிஸியா இருந்தேன். அவ ஒரே தொந்தரவு பண்ணா. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, ஸ்கூலுக்கு போய் மார்க் ஷீட்டும் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு வரணும்னு சொன்னான். அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா போய் நானும் அவளும் ஸ்கூல்ல இருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும் தெரியுமா? திவ்யாவோட +2 சர்டிஃபிகேட் வாங்கின அதே கையால ஆண்டவன் என்ன அவளோட டெத் சர்டிஃபிகேட் வாங்க வச்சுட்டானே. அப்பா அழாதீங்கப்பா. என்னால முடியலம்மா. நான் செத்து என் மக என் டெத் சர்டிஃபிகேட் வாங்கணுமா? ஆனா அவ செத்து அவளோட டெத் சர்டிஃபிகேட்டை நான் வாங்குற நிலைமையை அந்த ஆண்டவன் கொண்டு வந்துட்டானம்மா. நான் யாருக்கு என்னமா பாவம் பண்ணேன்? எனக்கு ஏமா இவ்வளவு பெரிய தண்டனை?